தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலம் அரசியலுக்கு வருவதாக நடிகர் விஜய் அறிவித்துள்ளார். சினிமாவில் இருந்து விலகுகிறாரா விஜய்? இந்த பதிவில் பார்க்கலாம். தமிழ் சூப்பர் ஸ்டார் விஜய் தனது புதிய கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தை அறிவித்து அதிகாரப்பூர்வமாக அரசியலில் நுழைந்தார். தமிழக அரசியலில் எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா மற்றும் தற்போதைய தலைவர்களான ஸ்டாலின், கமல்ஹாசன் உள்ளிட்ட நடிகர்களின் வரலாறு உண்டு. அரசியல் பிரவேசத்தை அறிவித்துள்ள நடிகர் விஜய் தனது புதிய அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தின் பெயரை வெள்ளிக்கிழமை அறிவித்துள்ளார். ஸ்டாலின் தலைமையிலான திமுகவின் தற்போதைய பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் விஜய் போட்டியிடுவார். சமூக ஊடக தளமான ட்விட்டரில் ஒரு இடுகையின் மூலம் நடிகர் இந்த முடிவை பகிரங்கப்படுத்தினார். தமிழ் வெற்றிக் கழகத்தின் பெயர் தமிழ்நாடு வெற்றிக் கட்சி என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. கட்சியின் கொடி, சின்னம் மற்றும் பிற திட்டங்கள் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்திற்குப் பிறகு தெரியவரும். நான் ஏற்கனவே கமிட் ஆன படத்தை கட்சி பணிகளை பாதிக்காமல் பொது சேவை அரசியலில் முழுமையாக ஈடுபட முடிவு செய்துள்ளேன். இதை தமிழக மக்களுக்கு நான் செய்யும் நன்றியாக கருதுகிறேன். எனவே நான் தமிழ் சினிமாவில் இருந்து விடைபெறுகிறேன் என்றார் விஜய். ஊழல் மற்றும் சாதி, மத வேறுபாடுகள் இல்லாத தன்னலமற்ற, வெளிப்படையான, தொலைநோக்கு மற்றும் திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கும் அரசியல் இயக்கத்திற்காக தமிழக முன்னேற்றக் கழகம் கட்சி இயங்கும் என்றார். அரசியல் ஆய்வாளரும் கொள்கை மற்றும் மேம்பாட்டு ஆய்வு மையத்தின் இயக்குநருமான சி. ராஜீவ் ஐஏஎன்எஸிடம் கூறுகையில், தமிழகத்தில் விஜய்க்கு அதிக ரசிகர் பட்டாளம் உள்ளது. ரஜினிகாந்திற்கு சற்று கீழேதான். வரும் நாட்களில் அவர் தனது அரசியல் கட்சியுடன் வலுவாக வெளிப்படுவார். பிஜேபி விஜயுடன் தன்னை இணைத்துக் கொள்ள வாய்ப்புள்ளது. மேலும் இது தமிழகத்தில் பாஜக வெற்றி பெற ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கும். நடிகர், நடிகைகள் முக்கிய அரசியலில் சேருவது தமிழகத்திற்கு புதிதல்ல. முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், கலைஞர் கருணாநிதி, டாக்டர் ஜெயலலிதா ஆகியோர் தமிழ் திரையுலகில் இருந்து வந்தவர்கள். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடிகர்களாக புகழ் பெற்ற அதேவேளையில் ஒரு சிறந்த திரைக்கதை எழுத்தாளராக கருணாநிதி குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றார். கருணாநிதியின் மகனும் தற்போதைய முதல்வருமான ஸ்டாலின் 3 திரைப்படங்களிலும் பிரபல தொலைக்காட்சித் தொடரிலும் நடித்துள்ளார். ஸ்டாலினின் மகன் உதயநிதி ஸ்டாலின் தற்போது விளையாட்டு வளர்ச்சி மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராக உள்ளார். அவரும் தமிழ்நாட்டின் முக்கிய நடிகராக இருந்தார். அதே சமயம் விஜய் அரசியலில் இறங்கியுள்ளார். அரசியல் என்பது மற்றொரு தொழில் அல்ல, மாறாக புனிதமான பொது சேவை என்று அவர் சென்னையில் ஒரு அறிக்கையில் கூறினார். தமிழக வெற்றிக் கழகம் என்பது தமிழ்நாடு வெற்றிக் கட்சி என்று மொழிபெயர்க்கப்படும். அரசியல் என்பது மற்றொரு தொழில் அல்ல, மாறாக புனிதமான பொது சேவை என்று அவர் சென்னையில் ஒரு அறிக்கையில் கூறினார். தமிழக வெற்றிக் கழகம் என்பது தமிழ்நாடு வெற்றிக் கட்சி என்று மொழிபெயர்க்கப்படும். மறைந்த முன்னாள் நடிகர்களான எம்.ஜி. ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா உட்பட சினிமாவில் இருந்து அரசியலுக்கு பட்டம் பெற்ற நட்சத்திரங்களுக்கு பெயர் பெற்ற மாநிலத்தில் நடிகர் விஜய் அரசியலில் இறங்குவார் என்ற ஊகங்கள் சில காலமாக பரவியிருந்த நிலையில் இந்த அறிவிப்பு அவரது ரசிகர்களிடம் தன்னெழுச்சியான கொண்டாட்டங்களை தூண்டியது. எனவே விஜய் 2026ஆம் ஆண்டு போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. நன்றி.